கிரேசி சமையல் ஒரு சூப்பரான பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை கட்லி எப்படி செய்யறது இப்போ வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சூப்பராக வந்திருக்கு பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த ஸ்வீட் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வேர்க்கடலை கட்லி எப்படி செய்கிறதுங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு வானடி வச்சுருக்கேன். ஒரு கப் அளவுக்கு பச்சை நிலக்கடலை எடுத்திருக்கேன். வானடியில் சேர்த்துக்கலாம். அடுப்பை பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது ஒரே மாதிரி ஈவனாக இது வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு பிளேட்டில் சேர்த்துக்கலாம். இது ஆறின பிறகு நம்ம தோலை நீக்கி எடுத்துருவோம். இப்போ பார்த்திங்கன்னா வேர்க்கடலையில் உள்ள தோல்லாம் நீக்கி அதே கப்பில் நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்து பல்ஸ் மோடில் விட்டு விட்டு இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இது பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்ச பிறகு கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கலாம். இதையும் நம்ம சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சிட்டு வந்துட்டு பாருங்கள். இப்போ இதை நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சளிச்சுக்காங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சளிச்சு எடுத்துட்டேன் பாருங்கள். ஒரு நான்ஸ்டிக் பேனில் பார்த்தீங்கன்னா நம்ம நிலக்கடலை எடுத்த அதே கப்பில் ஒரு 3/4 கப் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்குவோம். அடுப்பை பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சர்க்கரை கரைஞ்சி ஒரு கம்பி பதம் வரணும். கையில் இது போல் நம்ம பாருங்க, ஒரு ஸ்ட்ரிங் வருது பாருங்க. இது போல் வரணும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதை சேர்த்துக்கலாம். மறைச்சி வச்சுருக்கேன் நிலக்கடலை பவுடரை சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பை ஆன் பண்ணி சிம்மில் வச்சுருக்கேன். இப்போ கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பை பார்த்திங்கன்னா சுத்தமாக குறைச்சிடணும். இப்போ இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா நெய் சேர்த்துக்கலாம். இல்லை 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ சூப்பராக பார்த்தீங்கன்னா நல்லா சுருண்டு வந்துருச்சு பாருங்கள். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். பட்டர் சீட்டில் சேர்த்துருவோம். நல்லா பார்த்தீங்கன்னா இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். நல்லா ஆறிடுச்சு பாருங்கள். பட்டர் சீட்டில் கொஞ்சமாக நான் நெய் தடவிருக்கேன். நல்லா இந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை ஒரு சைடு வச்சு பூரி கட்டையில் நம்ம தேய்ச்சி எடுத்துருவோம். கட் பண்ணிடுவோம். இப்போ டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணிடுவோம். இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஏஆர் கிரியேஷன் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.